வாஸ்து சாஸ்திரப்படி ஒரு மனை பரப்பை 4 மூலைகளாக பிரிப்பார்கள். ஈசானிய மூலை, அக்னி மூலை, அடுத்து வாயு மூலை, அதுக்கு அடுத்தாற்போல் குபேர மூலை என்ற 4 வாஸ்து சாஸ்திரப்படி மிக பிரதானமான மூலைகள். இதில் எப்பொழுதும் எந்த ஒரு மனையும் குபேர மூலையை விட ஈசான்ய மூலை சற்று தாழ்வாக இருப்பது சிறப்பு. வீடு கட்டும் பொழுது எந்த ஒரு விஷயத்தை அனைவரும் மனதில் நிலைநிறுத்தி கட்ட வேண்டும். கிழக்கு பார்த்த வீட்டின் வாசல் ஈசானியத்தில் அமைவது சிறப்பு. அதேபோல் ஈசானியத்தில் அமையக்கூடிய அறையும் சற்று காற்றோட்டம் நிறைந்ததாகவும் ஒளி வந்து செல்லக்கூடிய இடமாகவும் வரவேற்பறை அல்லது ஹால் பயன்படுத்துவது சிறப்பு. ஈசானியத்தில் அமையக்கூடிய எந்த ஒரு அறையும் காற்றோட்டம் இல்லாமலும் ஒளி வரவு இல்லாமலும் இருக்கக்கூடாது. அதற்கு அடுத்தாற்போல் ஈசானியத்திற்கு நேர் எதிர்பக்கம் வரக்கூடிய வாயு மூலையில் கழிவறைகள் அமைவது சிறப்பு. தேவைப்படும் பொழுது குழந்தைகளுக்கான படுக்கை அறையாகவும் இதை பயன்படுத்தலாம். அதே போலவே ஈசானியத்திற்கு மிக அருகில் வரக்கூடிய அக்னி மூலையை சமையல் அறைகளாக பயன்படுத்தலாம். அதே போலவே அக்னி மூலையை பூஜை அறையாகவும் பயன்படுத்தலாம். குறிப்பாக அக்னி மூலையில் நீர் சார்ந்த விஷயங்கள், நீர் தொட்டிகள் போன்றவற்றை பயன்படுத்தக்கூடாது. அது போலவே ஈசானிய மூலையில் ஆழ்துளை கிணறு போடுவது போன்ற விஷயங்களும் பயன்படுத்தலாம். ஆனால் ஈசான்ய மூலையின் மீது அதிக எடையுள்ள எந்த பொருட்களையும் பயன்படுத்துவதற்கு உபயோகிக்கக்கூடாது. அதுபோலவே வீடு கட்டும் பொழுது குபேர மூலையை கணவன் மனைவிக்கான படுக்கை அறையாக பயன்படுத்துவது சிறப்பு. பீரோக்கள் பயன்படுத்துவது, லாக்கர்கள் பயன்படுத்துவது போன்ற அறைகளாகவும் பயன்படுத்தலாம். அதே போலவே ஈசான்ய மூலையை வயதானவர்களுக்கான படுக்கை அறையாகவும் பயன்படுத்தலாம். இதே போலவே வீட்டின் மிகப்பெரிய கேட்டு அமைக்கும் பொழுது ஈசானியத்தை நோக்கி அமைப்பதும், அதுவும் வீட்டிற்கான நுழைவாயிலும் ஒரே நேர்கோட்டில் இருப்பது சிறப்பு. இனி மாடிப்படிகள் ஈசானியத்திலிருந்து வாயு மூலை நோக்கி பயணிப்பதாக அமைப்பதும், படிகள் ஒற்றைப்படையில் அமைவதும் நல்லது. இதற்கு எல்லாம் இறுதி நிலையாக எப்பொழுதும் பெரிய வீடாக கட்டி காம்பவுண்ட் சுவர் வைக்கும் பொழுது வாயு மூலையை விட ஈசானியத்தில் உள்ள சுவர் சற்று உயரம் குறைவாக அமைவது சிறப்பு. இப்படி ஒரு சில விஷயங்களை வாஸ்து ரீதியாக பயன்படுத்தும் பொழுது இந்த குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டாகும் என்றும், இறைவன் அருளால் அவர்கள் நல்ல மகிழ்ச்சியுடன் இருப்பார்கள் என்று சொல்லியும் இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இறைவன் அருளால் எல்லோரும் நலமோடு வளமோடு வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.